ஐ லவ் யூ கவி. சிறுகதை. ரம்யா நடராஜன். இளம் மாலை சூரியன் நெற்றி சுட கண் விழித்தான் மதன். முற்பகல் நிகழ்வுகள் மனதில் வர புன்னகைத்துக் கொண்டான். களைப்பில் பெரியதாய் சோம்பல் முறித்து மிகவும் முயன்று எழுந்து அமர்ந்தான். ஏதோ பெரிய விஷயம் ஒன்று சாதித்ததாய் பெருமூச்சு விட்டான். அந்த படுக்கை அறை ஒட்டிய குளியலறை கதவு திறந்தது. பனியில் குளித்த ரோஜாவாய் அவள் வெளியே வந்தாள். அவள் அணிந்திருந்த நீல நிற புடவை அவளால் அழகு பெற்றிருந்தது. கண்ணாடி முன் நின்று தலை உலர்த்தி கொண்டிருந்தவளை கண் கொட்டாமல் பார்த்திருந்தான் மதன். என்ன அழகுடி நீ, இப்படி குள்றியே, மெதுவாய்தான் சொன்னான். சற்றென்று படுக்கையிலிருந்து எழுந்து வந்து அவளை பின்னால் இருந்து அணைத்தான். இதை சற்றும் எதிர்பாராதவளாய் அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க போராடினாள். அவன் கொடுத்த காயங்கள் வலிக்குதுங்க, விடுங்க என்று அவனை தள்ளி தன்னை விடுவித்துக் கொண்டாள். வெட்கத்தில் தன்னை தள்ளுவதாய் எண்ணிய அவன் அவளை இழுக்க அவள் கண்களில் புரண்ட கண்ணீர் கண்டு அதிர்ந்தான். என்னாச்சு கவி, ஏமா? நெருங்கி வந்தவனிடமிருந்து சற்று ஒதுங்கி நின்றாள். ஒன்னும் இல்லைங்க, நான் கிளம்புறேன், மணி ஆயிடுச்சு, அத்தை வெயிட் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்லையா, என்ன சொல்ற, எங்க என்ன பாரு. மெல்ல அவள் முகம் ஏந்தி பார்த்தான். அதிர்ந்தான். எப்போதும் அன்று பூத்த பூவாய் இருக்கும் அவள் முகம் வாடியிருந்தது. கண்களில் கண்ணீர் ததும்ப கவலையில் தோய்ந்திருந்தது. வெகு நேரம் அழுத சுவடுகள் அவள் முகத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. கவி, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேனா? மன்னிச்சிட்றி, உன் மேல அவ்வளோ ஆசை, அதான் கொஞ்சம் வெறித்தனமா. மன்னிச்சிட்றி, இனி உன்னை மென்மையா கையாள்றேன். அவன் காதல் மொழியை அவள் ரசிக்கவில்லை. அவனுக்கும் அது புரிந்தது. சரி, நான் கிளம்புறேன். என்ன அவசரம் இப்போ? அத்தை எனக்காக காத்திருப்பாங்க, கடைக்கு போகணும், முகூர்த்த புடவை வாங்கணும்ல. அவசரமாக தன் உடைமைகளை எடுத்து பையில் அடைத்து கொண்டு கிளம்ப ஆயத்தமானாள். என்ன கவி இப்படி அவசரம், ஏதாவது கோவமா என்றவனை ஒரு முறை பார்த்து விட்டு தன் வேலையை முடித்து கொண்டாள். நான் வரேன், பை. கவி கவி அவன் அழைத்தான். அவள் காதில் வாங்காமலேயே சென்றாள். மேஜை மேல் அவன் தொலைபேசி அலறியது. அதன் அடியில் திருமண அழைப்பிதழ். 1 மாத காலம் கழித்து நடக்கவிருக்கும் திருமணம். மணமகள் கவிதா என்றிருந்தது. அதையே வெறித்து பார்த்தபடி போனை எடுத்தான். என்னம்மா? சரி புலம்பாத, வரேன். நாட்கள் செல்ல செல்ல மதன் தூக்கம் இழந்தான். அன்று பை சொல்லி போனவள் மறுமுறை சந்திக்கவும் வரமாட்டேன் என்றால் அதன் பின் தொலைபேசி இணைப்பையும் துண்டித்தாள். அவள் கண்ணீரின் காயம் இவனை புரட்டி போட்டது. குற்ற உணர்ச்சியில் நொந்து கொண்டிருந்தான். அலைபேசியில் அவன் நண்பன். டே மதனா, ரெடியாடா? எதுக்கா? நாளைக்கு கல்யாணம், நினைவு இருக்கா? என்னடா ஊங்கிற? கவிதாவாத நினைவு இருக்கா? டே வெறுப்பேத்தாத, அவ என் கூட பேசி 1 மாசம் ஆகுது. கல்யாண பொண்ணுடா அவங்க, உன்கிட்ட பேச என்ன இருக்கு? கிளம்பு. நீண்ட பெருமூச்சுடன் திருமணத்திற்கு தயாரானான். திருமண மண்டபம் கோலாகலமாக இருந்தது. உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அனைவரும் கூடி மகிழ்ந்து கழித்து கொண்டிருந்தனர். திருமணம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதே இது போன்ற சந்தோஷங்களுக்காகத்தானே. குழந்தைகள் குதூகலத்துடன், பெரியோர்கள் ஆசியுடன், பெற்றோர் பூரிப்புடன் கவிதாவின் திருமணம் சிறப்பாய் நடந்தேறியது. வாழ்த்து மழையில் நனைந்து கொண்டிருந்தனர் புதுமண தம்பதிகள். இதில் ஒரு உள்ளம் மட்டும் சலனப்பட்டு கொண்டிருந்தது. மணப்பெண்ணாய் இருக்கும் கவிதாவின் முகம் தாண்டி அன்று கண்ணீரில் நனைந்த கவியின் முகமே அழுத்தமாய் மனதில் பதிந்தது மதனுக்கு. இன்று எப்படியும் அந்த கண்ணீருக்கு விடை பெற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். பெண்களின் கேலிகளுக்கும் பெருசுகளின் சீண்டல்களுக்கும் நடுவில் கையில் பால் சொம்பி ஏந்தி அன்னநடை போட்டு பள்ளியறை நுழைந்தாள் கவிதா. ஆசையாய் அவளை நெருங்கி அணைத்து அவள் காதில் ரகசியம் சொன்னான் மதன், அவள் கணவன். கவி, இன்னைக்கு முதலிரவு. இல்லைங்க, இது 2வது. அனைத்த கையை விடுவித்து கொண்டான். நம்மோட முதல் இரவு அந்நியர் வீட்டுல, நிர்பந்தத்தின் பேர்ல, அவசர நொடியில, காயங்களால அரங்கேடிச்சுங்க. உடல் காயம் மட்டுமல்ல, மனசிலையும் காயம். திகைத்தான். கவி, ஏன் இப்படி பேசுற? உனக்குன்னு உடன்பாடு இல்லாம நடந்தது மாதிரி பேசுறியே. வறண்ட சிரிப்பை அவன் மேல் வீசிவிட்டு, நான் சோர்வா இருக்கேன், ஓய்வு எடுத்துக்கட்டுமா? அவனை அறியாமல் தலையசைத்தான். கவி படுக்கையில் விழுந்த மறுகணம் தூங்கியும் போனாள். அவள் சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் அவன் அந்த நாளை அசைவு போட்டான்.
அழைப்பிதழ் கொடுக்க வந்தவளை தன் நிர்பந்தத்தின் பெயரில் அவன் நண்பன் வீட்டுக்கு கூட்டிச் சென்றான். அந்த வீட்டில் யாரும் இல்லை என்பதே கவியின் முதல் பயம். என்னங்க, யாருமே இல்ல? கூட்டமா இருந்து கதை பேசுவாங்க, கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேர் மட்டும் இருக்கதான் இந்த ஏற்பாடு. விளையாடாதீங்க, நம்ம போலாம். இரு கவி, உன்கிட்ட போன்ல தான் பேச முடியுது. நேர்ல வந்தா எவனோ போல எதிரில் உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுற. இங்க இப்போ உன் பக்கத்துல என் கைய போட்டு அணைச்சிக்கிட்டு அவன் பேச அவள் சிவந்தாள். என்னங்க இது, போங்க இன்னொருத்தர் வீட்டுல. இந்த மாதிரி வெக்கம்லாம் கூட்டத்துல அனுபவிக்க முடியுமா கவி? இன்னும் 1 மாசம் தானே, அப்புறம் உங்க கூடவே தானே இருக்க போறேன். அது இருக்கட்டும், இருந்தாலும் இதுல ஒரு கிக்கு இருக்கு தெரியுமா? உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் சரண்டர். அவள் சிரித்தாள். அவன் மேலும் முன்னேறினான். போன மாசம் நம்ம நகை வாங்க போனோம்ல, உனக்கு நினைவு இருக்கா? அப்ப என்ன நடந்துருச்சுன்னு நினைவு இருக்கா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம் என்று வெட்கத்தில் தத்தளித்தாள். அன்னைக்கு படியில விழப்போன உன்னை உன் இடுப்புல கைய போட்டு தாங்கினதுல இருந்து, அந்த கூட்ட நெரிசல்ல உன்னை உரசி நின்னதுல இருந்து, எதிர்பாராம நீ கொடுத்த அந்த முதல் முத்தம், அதுல இருந்து நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கவி. என்னங்க, என்னமோ போல பேசுறீங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. இரு கவி, எதுக்கு பயம்? நான் தானே உன் கணவனா வரப்போறவன் தானே. என் ஆசை உனக்கு புரியலையா? நல்லா புரியுதுங்க, ஆனா இது நேரமும் இல்லை, இது இடமும் இல்லை, இது சரியும் இல்லை. என்ன நேரம் காலம் ஆசைக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு தப்பா தெரியலடி. இந்த பேச்சை விடுங்க, நம்ம கிளம்பலாம். கிளம்ப ஆயத்தமானவளை தடுத்து அவள் கைப்பற்றி இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். மிரண்டுதான் போனாள் அவள். என்னடி ரொம்ப பேசுற? உன்னை பார்த்த அந்த நேரத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. கண்டிப்பாங்க, உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுல அவ விருப்பம் முக்கியம் இல்லையா? இப்போ இந்த இடம் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், விடுங்களேன். ஏண்டி விருப்பம் இல்ல? உன் பட்டிக்கடத்தனத்தை ஏன்ட்ட காட்டாத. உன் ஆசை உன் கண்ணுல தெரியுதுடி. அந்த வெளிப்பாடு தானே அந்த முத்தம். இப்ப இது மட்டும் ஏன் மறுக்கிற? ஆமாங்க, ஆசை இருக்கு. இப்ப வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், விட்டுருங்களேன். அவன் சொல்லி முடிப்பதற்குள் வேகமாய் அரங்கேற்றினான் அவன் ஆசையின் வேள்வியை. அவன் வேகத்தையும் மோகத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் தன்னவன் என்ற ஒரே சமாதானத்தில் தன்னை அவனிடம் ஒப்படைத்தாள். அரை தூக்கத்தில் இந்த காட்சிகள் மதன் கண்முன் விரிய அவள் நெற்றியில் இளம் சூடு. கவியின் எதிராகத்தான் இருக்கும். மனதில் நினைத்தபடி தூக்கத்தில் இருந்தான். ஏங்க, உங்ககிட்ட நிறைய பேசதான் நினைக்கிறேன், ஆனா முடியல. நேத்து உங்க மனசை புண்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கைய என் கணவனோட எப்படி வாழணும்னு எனக்கு நிறைய கனவுகள் வச்சிருந்தேன். அதுல நம்ம திருமண இரவு எப்படி இருக்கணும்னு பெரிய கனவும் அடக்கம். என் புது வீட்டுல என் கணவரோட அறையில அந்த பதட்டம், பயம், குற்ற உணர்ச்சி இல்லாம அழகா ஆரம்பிக்க நினைக்க ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க ஒரு பெரிய காயம் ஏற்படுத்திட்டீங்க. அதனோட வலி இன்னும் அடங்கல. வலி போக்க வழியும் தெரியல. நீங்க ஏற்படுத்தினது நீங்க தான் போக்கணும் உங்க அன்பால. மற்றபடி உங்க மேல நான் உயிரா இருக்கேனுங்க. ஆழமா நேசிக்கிறேன். மறுமுறை அவன் நெற்றியில் முத்தமிட்டு போனாள். இம்முறை அவள் முத்தம் அவன் உயிர் வரை சுட்டது. கண்மூரும் பணித்தது. ஐ லவ் யூ கவி. முதன்முறை இதை கூறினான் மதன்.